ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 182வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட மெசேஜில் கேட்டிருந்தாங்க, ஜிஎஸ்டி வந்து கார்ஸுக்கு வந்து கம்மி ஆகுது, நாங்கள் இப்போ புக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணவா அப்புறம் புக் பண்ணவா அப்படின்னு. இன்னொன்று வந்து ரீசெண்டாக வந்து அண்ணாவும் டேனி வந்து மஹிந்திராவோட 2 பிளாட்ஃபார்ம் லான்ச்சுக்கு போயிருந்தாங்க. அதை பற்றி அப்புறம் போன பாட்காஸ்ட் நம்ம E20 பற்றி பேசியிருந்தோம். 1 வீக் ஆச்சு, அது கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கு. அதை பற்றி எல்லாம் பேசலாம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நம்ம மேகசினோட ஸ்டோரி இங்கே சொல்லலாம். ஆக்சுவலி மேகசின் வந்து அடுத்த பாட்காஸ்ட்டில் தான் நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு 3 to 4 days கூட தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பாக வெளியே போகிறோம். இந்த வீக்கெண்ட் நம்ம இல்லை, அதுக்கு கூட இந்த ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம இல்லாமல் இங்கே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னு இவ்வளோ நாள் பொறுத்தவங்க 1 வாரம் கூட பொறுத்துக்கோங்க. ஏன்னா பிரிண்டிங் டன் இப்போவே பண்ணியிருக்கலாம், பண்ணால் திரும்ப மேபி ஒரு மெஸ்அப் ஆகிடக்கூடாது. ஏன்னா நாங்கள் பேக்கிங் முதற்கொண்டு இன்றைக்கி தான் பேக்கிங்கான கொஞ்சம் கார்ட்டன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. எல்லாமே நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு எமர்ஜென்சி ட்ராவல், அந்த ட்ராவல் நம்ம அங்கே இருந்துக்கிட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நாங்களே லைவாக கூட இருந்தோம்னா சாட்டர்டே சண்டே ஆஃப்டர்நூன் எல்லாம் நம்ம பேக் பண்ணி அனுப்புறதை குவிக்காக பண்ணலாம்னு நினச்சோம். அதனால் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஏன்னா பொதுவாகவே நாங்கள் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே பண்ணக்கூடாது, அப்படிதானே இல்லையா? அதுக்காக நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சவங்க அதை யோசனையை மாற்றாதீங்க, ரெடியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் என்ன ஜிஎஸ்டி. உண்மையிலேயே நம்ம கார்ஸோடைய ப்ரைஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஒரு போர்ஷன் வந்து ஜிஎஸ்டி, இல்லைன்னா டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்போ 28% வந்து நமக்கு டேக்ஸ் இருக்குது. 12, 18, 28ன்னு சொல்லக்கூடியதில் ஹையஸ்ட் டேக்ஸ் நார்ம்ஸே 28% இல்லையா? அதுக்கு கூட செஸ்ஸும் கூட கம்பைன் ஆகி 28+3, 28+2, அதுக்கு மேலே திருப்பி 43%, 50% சொல்லி ஓவராலாக ஜிஎஸ்டி இருக்குது. நம்மளுடைய பிஎம் மிஸ்டர் நரேந்திர மோடி வந்து தீபாவளி ப்ரைஸாக வந்து உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னா ஆல்ரெடி அவர் ஒரு ட்வீட் பண்ணார். இப்போ ட்வீட்டுன்னு சொல்லாமல் எக்ஸு இல்லை, அது ட்வீட்டு தான், ஆனால் பிளாட்ஃபார்ம் தான் மாறி இருக்கு. ஓகே, அதில் வந்து அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு தடையும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும் இல்லையா? அப்போ ஒரு இவங்க ஓவர்ஹால் பண்ணுறாங்க ஜிஎஸ்டியை. கார்ஸ் மட்டும் இல்லை, வேற ஏதோ நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா? அப்போது ஓவர்ஹால் பண்ணும்போது ஒரு புதிய ரிஃபார்ம்ஸ் வருது. நிறைய ஸ்லாப்ஸ் எல்லாம் கம்மி பண்ண போகிறாங்க. ஐ மீன் அதெல்லாம் இப்போ நமக்கு தெரியாது, நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குறோம். நம்ம எதிர்பார்த்த ஒன்று வந்து உண்மையிலே நடக்குது. ஆனால் இதுலேயும் என்னென்னா, உண்மையிலே பெனிஃபிட் கிடைக்க வேண்டியது இந்த ஸ்மால் காருக்கு தேவை தான். ஆனால் லாஜிக்கலி யோசிச்சா மொத்தமாக கார்ஸுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, அப்படி தானே? ஏன்னா ஸ்மால் கார்ஸுக்கு ரேஷியோ குறைஞ்சிட்டு தானே வருது. ஆமாம், ஸ்மால் காரோட ரேஷியோ என்ன ஸ்டோரின்னு தெரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை, ஸ்டோரி சிம்பிள். எப்படின்னா 28% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ப்ளஸ் செஸ் சேர்ந்து தானே ஓவரால் டேக்ஸ் வருது. இதில் 1200 சிசிக்கு கீழே இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் கொண்ட கார்ஸுக்கு அந்த 10% வந்து கம்மியாகி 18% ப்ளஸ் செஸ்ன்னு ஆகும். 10% ரிலீஃப்னு சொல்லும் போதே ஒரு பெரிய அமௌண்ட் அதில் ரிலீஃப் ஆகும். 50% ஓவராலாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு 10% குறைச்சி அது 40% ஆகும்னு இப்போதைக்கு டென்டேட்டிவாக வந்து ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, எப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அது வரைக்கும் ரூமர் தான், இது ரூமர் தான். அது வரைக்கும் இது ரூமர் தான். நான் சொன்ன மாதிரி, அதாவது ஏதோ ஒன்று நடக்குது, சும்மா நடக்காமல் இது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஜிஎஸ்டியோடைய கதையை பற்றி நம்ம பேசும்போது நம்மளுடைய இந்த ஐ மீன் இவிஸுக்கு 5% இருக்கு இல்லையா ஜிஎஸ்டி. இப்போ 5, 12, 18, 28 தானே அந்த ஜிஎஸ்டியோடைய இது இருக்கிறது. அதில் எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, அதர் ஸ்டேட்னா ஐஜிஎஸ்டின்னு இருக்கும். இந்த 5% ஜிஎஸ்டிக்காக தான் சுசுக்கியும் டொயோட்டாவும் கொஞ்ச நாளைக்காக சண்டை போடுது. என்ன பண்ணுது, சீரீஸ் ஹைப்ரிட் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்கமிங் வெஹிக்கிள் இல்லை என்டையர்லி ஹைப்ரிட், பேரலல் சீரீஸாக இருக்கக்கூடிய ஹைப்ரிட்டை நாங்கள் வந்து லோ இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. டாடா மோட்டார்ஸ் டைரக்டாகவே எதிர்த்து மிஸ்டர் சைலேஷ் சந்திரா 2 தடவை ப்ரெஸ்ஸில் அதை பற்றி பேசினார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவினா முழுக்க ஈவி, அங்கே ஒரு என்ஜின் அங்கே இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி
a vehicle that is propelled by electric motor has to be considered as an EV அப்படின்னு இருக்கு. ஏன்னா இங்க வந்து சீரிஸ் ஹைபிரிட்ல என்ஜின் கரண்டை மட்டும் தானே கொடுக்குது, மோட்டர் மட்டும் இப்போ தான். 1.2க்குள்ளால ஹைப்ரிட் வச்சு வந்தா அது என்ன? அதுதான், அதுக்கு தான் நான் இங்க வரேன். அதுவே கிடைக்காத இருந்த போது இந்த ரூட் வரும்போது சில டைம் அதுக்கும் ஒரு பெனிஃபிட் வரலாம். இப்போ 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 சுசுக்கியோடைய சீரிஸ் ஹைபிரிட் வரும்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருந்தோம். ரீசெண்டாக நம்ம இதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு இண்டஸ்ட்ரி பர்சன் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது மார்க்கெட் வந்து எஸ்யூவிஸ் மாதிரி இன்னொரு ஸ்டைலில் வளர்ந்தாலும் இந்த சிஎன்ஜி, இந்த சோகால்டு, இந்த பெட்ரோல் டீசலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷன் நம்ம லேட்டர் பார்ட்டில் பேசுவோம். இருக்கிற நேரத்தில் ஒரு சீரிஸ் ஹைபிரிட் வரும்போது அட்வான்டேஜ். ஆனால் இந்த டேக்ஸ் ரிலீஃப் வந்து அதுக்கும் அப்ளிகபிள் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஆகும் ஆகாதான்னு உள்ளது நமக்கு தெரியாது. இப்போ இன்டர்நெட்டில் இது வந்து ஒரு சென்சேஷனல் டாபிக். ஏன்னா எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட்னு சொல்கிறது வரைக்கும் இது நியாயமான ப்ரைஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு நியாயமான ப்ரைஸுக்கு வந்திருக்குன்னு அப்படி தானே. ஆனால் எனக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்தையுமே 28லேருந்து 18 கொண்டாடுறது நல்லதுதான். ஏன்னா இப்போ ஒரு காரோடைய அமைப்பை நம்ம பார்த்தோம்னா பல இடங்களில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணப்படுது. எப்படி தெரியுமா? கார் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அதுக்குள்ள ஒரு டேக்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு உள்ள காரோட ஒரு பேஸ் ப்ரைஸ் ஃபேக்ட்ரி பில் பண்ணி டீலருக்கு வரும்போது அதில் ஒரு டேக்ஸ் இருக்குது. டீலர்கிட்டேருந்து நம்ம வாங்கும்போது அதில் ஒரு டேக்ஸ் வருது. எது? ஜிஎஸ்டி டேக்ஸ் வருதா? ஜிஎஸ்டி இல்லை, சாரி, ரோட் டேக்ஸ் வருதா? ரோட் டேக்ஸுக்கு கூட நம்ம வாங்கக்கூடிய அத்தனை சர்வீசஸுக்கும் அதில் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டுறோம். நம்ம உள்ள அக்சசரி வாங்குறோம், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டுறோமா? இப்போ இது திருப்பியும் டேக்ஸ் தானே வருது. அப்போ இந்த இடத்துல கார்ஸுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம். ஆன்சர் ஏதோ சொல்ல வரேன். இல்லை, ஃபுல் டேக்ஸ் இல்லை, டேக்ஸ் தான். அதாவது ஆட்டோமொபைல்ஸை பொறுத்தவரையில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டேக்ஸ் பே பண்ணுறது நம்ம கண்ட்ரியில் தான். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன் இடையில, இவங்க டேக்ஸை கம்மி பண்ணிட்டு காருக்கு ரேட்டை ஏற்றினா திரும்ப அதே ப்ரைஸில் வரும். வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ரா மெட்டீரியல் ஏறாதுன்னு சொல்ல முடியாது பார்த்துக்கோ. ஏன்னா வெரி ரீசன்ட்லி வந்து இதே மாதிரி டேனி சொல்கிற மாதிரி எங்கேயோ இடத்துல நான் ஒரு கமெண்ட் வாசிக்கும்போது another 2 to 3 இயர்ஸில் ஆட்டோமொபைலோட ப்ரைஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் ருப்பியோடைய டிப்ரிசியேஷன், நிறைய கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய வேர்ல்டில் நடக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸ்னால, இந்த வார் ரிலேட்டட் சேஞ்சஸ்னால ஆட்டோமொபைலோட ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தேன். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் இது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் எதுவும் நமக்கு அஃபிஷியலி தெரியாது. ஏன்னா எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இது இவங்க சொல்லி ஒரு இடத்துல பீப்புளுக்குள்ளே டிஸ்கஸ் ஆகிட்டு சப்போஸ் இது வரலன்னு வந்தால் என்ன செய்ய முடியும்? திருப்பியும் கார் வாங்குறவங்க வாங்குவாங்க. ஆன்சர் சொன்ன மாதிரி எனக்கு கன்சல்டிங்கில் இப்போ கேட்குறதுல நிறைய பேர் வந்து நாங்கள் வெயிட் பண்ணவான்னு கேட்குறாங்க. அவங்களுடைய என்ஜின் சைஸ் வந்து 1200cc மேலே இருக்கும் பட்சத்தில் வேண்டாம், நீங்கள் இப்போவே டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னா வாங்குங்க. எனவே ஃபெஸ்டிவ் சீசன் தான் வந்து அதோடைய பீரியட். ஆனால் 1200cc கீழே சின்ன கார்ஸ் வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி மனசில் நம்மளே நினைப்போம் இல்லையா? ஏன்னா ஹார்ட் அண்ட் மணி, இஎம்ஐன்னா லாங் டேர்மில் அது ஒரு பெரிய கம்மியாகும். இந்த மாதம் கடைசியில் காரை வாங்கிட்டு அடுத்த மாதம் ஜிஎஸ்டி ரிஃபார்மில் டேக்ஸ் கம்மியாச்சுன்னா அப்புறம் வந்து படுத்தா தூக்கம் வராது. ஓகே, அது தீபாவளி ஆன்சர் இல்லை, அதான் யோசிச்சு பார்த்தேன். அந்த சிச்சுவேஷன் நினச்சிப்பார். ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்தாலே இங்கே பிரச்சனை வரும். டீலர்கிட்ட சண்டை போடுவாங்க. ஏன் என்கிட்ட ஃபேஸ் லிஃப்ட் வருதுன்னு சொல்லலை, டீலர் சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இருக்கிற ஸ்டாக்கை விற்பாங்களா இல்லை ஃபேஸ் லிஃப்ட் வருது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? அதே இவ்வளோ கன்ஃபியூஷன். சரி, இதையாவது மன்னிச்சு விடலாம். ஏன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஹையர் ஆகி தானே ஃபேஸ் லிஃப்ட் வரும். அப்போ அப்படி மனசை தேர்த்துக்கிடலாம். ஓகே, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை வரைக்கும் ஹையர் ஆகிருக்கு, நமக்கு நியாயமான ப்ரைஸில் கிடச்சிது. ஆனால் இது வந்து அக்ரி ஆகாது, கஷ்டம். இந்த தீபாவளி கிஃப்ட் வந்து கண்டிப்பாக இந்தியா டிசர்வ் பண்ணக்கூடிய கிஃப்ட் தான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக் கிடைச்சா அதுலேயும் ஆல்ரெடி மேனுஃபேக்சர்டு கார்ஸுக்கு அப்படியே வருமா? இல்லை, அதுதான் ரூல் வந்துன்னா ஆன் த டேட் ஆஃப் பில்லிங் தானே. கன்சூமருக்கு கன்சியூமருக்கு என்னைக்கு பில் ஆகுதோ அந்த டேட்டு தானே. இப்போ முன்னாடி தான் என்னைக்கு பழைய அந்த ப்ரைஸிங், பழைய ப்ரைஸ் புக் பண்ணும்போது உள்ள ப்ரைஸிங் வந்து இன்வாய்ஸ் பண்ணும்போது வரும். இன்னைக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா 6 மாதம் 1 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருந்தால் அடுத்த வருஷம் அந்த ப்ராடக்டே 1.5 லட்ச ரூபாய் இறங்கி இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பேசுவோம்? மஹிந்திரா.
ஓகே, மகேந்திரா போமா, எத்தனை நாள் போமா? மகேந்திரா. ஓகே, எத்தனை நாள் கடைசியில்? ஓகே, அதாவது மகேந்திராவுடைய ஈவெண்ட்டுக்கு நானும் டேனி போயிருந்தோம். நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து எல்லாரும் போனது மாதிரி பொலிரோடைய நியூ ஜென்ரேஷன் வருதுன்னு உள்ள ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குள்ளேயும். ஒரு பொலிரோ நமக்கு தெரியாது என்ன வரப்போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் ஒரு நியூ ஜென்ரேஷன் வெஹிக்கிள். எங்களுக்கு ஒரு ஐட்னரி கொடுத்துருந்தாங்க. ஐட்னரியில் என்னன்னா, முந்தின நாள் ஈவினிங் ஒரு ஈவெண்ட் இருக்குது, பிளாக் கலர் ட்ரெஸ் கோட் மட்டும் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு நிறைய வீடியோஸில் பார்த்த ஒரு கருப்பு சட்டையும் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற கருப்பு பேண்ட்டுகளில் ஒரு பேண்டை போட்டு நம்ம போயாச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியாது. 8:15 வரைக்கும் 7 மணிக்கே ஃப்ளோருக்கு போயாச்சு. உட்கார கூட இடம், எல்லாருமே நிற்கிற ஃப்ளோர். ஆனால் எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பேசுகிறதுக்கு ஒரு இது இருந்தது. 8:15க்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், போன தடவை வந்து அங்கே கொச்சினில் வந்து ஒரு தார் ராக்ஸுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு டிஜே பார்ட்டியெல்லாம் இருந்தது, அது மாதிரி எதாவது இருக்குன்னு பார்த்தா இங்கே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருந்தது. சடனாக வந்து இந்த டார்க் நைட் எடிஷனான, அது டார்க், அதுக்கு என்ன நேம் வச்சிருந்தாங்க, பேட்மேன் எடிஷன். அதுக்கு பிளாக்கு இன்னொன்று பேட்மேன் தான். அந்த பிளாக்கு ஒரு நேம் சொல்லு, சாட்டின் பிளாக்கை வந்து இது பண்ணாங்க. வார்னர் பிரதர்ஸோடைய ஒரு அஃபிஷியல் வந்தார், மிஸ்டர் பிரதாப் போஸ் வந்தாங்க. அவர் அதை பற்றி சொன்னார். உண்மையிலே வந்து எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. ஏன்னா அங்கே பேட்ஜிங்கில் பிஇ இருந்தது. பேட்ஜிங்கில் பிஇயை பார்க்கும்போது பிஇயில் ஏதோ ஒரு வெர்ஷன் மேபி அனௌன்ஸ் பண்ணலாம், ஆனால் லிமிட்டடை பற்றியெல்லாம் நமக்கு ஐடியா இல்லை. நான் இன்ட்ரோலே பேசினது மாதிரி வந்து லிமிட்டட் பற்றி நம்ம நிறைய பாட்காஸ்டில் பேசியிருக்கோம். ஆனால் அதுலேயும் அன்னைக்கு இருந்த ஹைப்பை இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அது எப்படின்னு இதை ஃப்ளோவில் வருவோம். 300 யூனிட்ஸ் தான் நாங்க, 300 யூனிட்டும் நம்ம உள்ள அந்த பேட்ஜில் இருக்கோம். நாங்கள் நல்ல ஹைப்பு. மிஸ்டர் ஜான் அப்ரஹாம் அதை ஓட்டிட்டு வந்தார் ஸ்டேஜுக்கு. நம்மளும் கூட்டம் யூஸ்வல் ஸ்டஃப்பில் வீடியோலாம் எடுத்தாச்சு. அதோட ஒரு R&D என்ஜினியர், ஒரு தமிழ் பர்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த சவுண்டெல்லாம் அவர் தான் எனக்கு காட்டி கொடுத்தாரு. உங்கள் வீடியோவில் அதை காட்டுங்க, பின்னாடி சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாம் காட்டி முடிச்சாச்சு. அது அன்னைக்கு அது முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் வந்து கேமரா உள்ள அலௌடு இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடத்த போகிறதா சொல்லி டேனி வந்து டைரெக்டாக வந்து அங்கே ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போக சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் வந்து எங்கே போனோம், மகேந்திரா டிசைன் ஸ்டுடியோவுக்கு போனோம். டிசைன் ஸ்டுடியோ உண்மையிலே டே வெல் ஸ்பெண்ட். அதாவது நம்ம வந்து இந்த சிசலும் இந்த என்ன சொல்கிறது, இது ஸ்பேடெல்லாம் பார்த்துட்டு இருந்த இடத்துல ஸ்டேட் ஆஃப் தாட்டில் ஒரு மெஷினை பேஸ் பண்ணி ஒரு சிஎன்சி மெஷின் ஒர்க் பண்ணுறது மாதிரி கம்ப்யூட்டரோடைய டிசைனோட சேர்த்து சிஐ எனேபிள், அவங்க சிஐஎஸ்ன்னு அதை சொன்னாங்க. சூப்பராக வந்து நீட்டாக ஒரு நல்ல இது ஓடிச்சுது. அதெல்லாம் யாரும் வீடியோவில் காட்ட முடியலை, நம்ம ஸ்டோரி போட்டிருந்தோம். அந்த இதெல்லாமே இது பண்ணோம். அப்புறம் அதுக்குள்ளே ஒரு டூரெல்லாம் இருந்தது. அன்னைக்கு ஸ்டாஃப் யாரும் இல்லை, லீவ் ஆக்சுவலி. அன்னைக்கு மும்பையில் சரியான மழை. நாங்கள் முடிச்சிட்டிங்க நெஸ்கான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தானே அந்த இடத்துக்கு பேர், நெஸ்காம் தானே, நேம்ஸ் எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். அங்கே ஒரு ஈவெண்ட் லொக்கேஷன். அங்கேயும் நாங்கள் போகும்போது ஃப்ரீடம் என்யூ அவ்வளோ ஒன்று நியூன்னு மட்டும்தான் இருந்தது. இதுவரை என்னன்னே தெரியாது. அப்போ நம்ம ஏதோ ப்ராடக்ட் வரலாம், ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லி நம்ம உட்காந்துருந்தோம். சடனாக ஓப்பன் பண்ணாங்க, பார்த்தா ப்ராடக்டை பற்றி ஒரு கதையுமே வரல. சடனாக அந்த ஐக்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் சேசிஸை பற்றி சொன்னாங்க. சேசிஸ் உண்மையில் என்னென்னா ஒரு மோனோகாக் சேசிஸ், எல்லா டைப்பான பவர் ட்ரெயின்ஸுக்கும் சூட்டபிள். டீசல், பெட்ரோல், ஹைப்ரிட் அண்ட் இவி. ஹைப்ரிட்டை பற்றி சொல்லலை, நம்ம அசியூம் பண்ணுறோம். அதான் ஹைப்ரிட்டை பற்றி பேசலை, ஐஸ்ன்னு மட்டும் சொல்லி முடித்தாங்க. ஏன் ஹைப்ரிட் பற்றி நம்ம பேசுகிறோன்னா, அவங்க தான் அன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரெஸ்ஸில், தே ஆர் ஒர்க்கிங் ஆன் அ நியூ செட் ஆஃப் ஹைப்ரிட்ஸ்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது ஹைப்ரிட் வரலாம். ஆனால் ஒரு மோனோகாக் சேசிஸில் 3.9 இருந்து 4320 மில்லிமீட்டருக்குள்ளே 2665 மில்லிமீட்டர் வீல் பேஸ் காமனாக வெரைட்டி ஆஃப் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் அவங்களுடைய அந்த பென்டாலிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம், அந்த ஸ்டியரிங் சிஸ்டம், அப்புறம் அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்குள்ளே வந்து நிறைய இன்ஜினியரிங் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி வேலு சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் தான் டிசைனர் உள்ளாங்க மிஸ்டர் பிரதாப் போஸ்.
ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் அடிக்கடி வந்து நான் வந்து பேசிக்கலி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸோடைய க்ரோத்தையும் ஃபாலையும் அடிக்கடி இவங்க கூட பேசுவேன். நான் 2 ஃபேஸையும் பார்த்துருக்கேன். க்ரோத்தோடைய சடன் க்ரோத்தையும், அந்த க்ரோத் கொடுக்கக்கூடிய க்ளோரி, அந்த க்ரோத் கொடுக்கக்கூடிய லேர்னிங்ஸையும், ஃபால் கொடுக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஆகனி, நிறைய பிரச்சனைகள், டிப்ரெஷன், அது கொடுக்கக்கூடிய லெசன்ஸையும் பார்த்துருக்கேன். இந்த க்ரோத்தில் இருக்கும்போது இயற்கையாகவே நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும் இல்லையா, நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும். ஆனால் ஃபாலில் இருக்கும்போது இயற்கையாகவே அது எல்லாம் எதிராக இருக்கும், கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகாது. ஆனால் இந்த க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபாலாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்க் இருந்தால் இந்த ஃபாலையும் க்ரோத்தையும் ஓரளவு மேனேஜ் பண்ணலான்னு உள்ளது இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இந்த சிங்கேஜ் வந்து ஈஸியாக நடக்கிறது இல்லை. லைக் மைண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த சிங்க் நடக்கும். இது ஒரு ரொம்ப ஃபிலாசபிக்கலாக நான் பேசுகிறதுல இதுதான் ஃபேக்ட். ஆக்சுவலி இந்த லைக் மைண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் என்ன பிரச்சனைனா, ஈகோ லெஸ்ஸாக இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும், விஷன் ஒரே மாதிரி இருக்கணும். அதான் பாயிண்ட். விஷன் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ என்னுடைய வேலையை அந்த விஷனை பார்த்து நான் பண்ணணும், ஆன்சனோட வேலையை அந்த விஷனை பார்த்து ஆன்சன் பண்ணணும், டேனியோட வேலையை அந்த விஷனை பார்த்து டேனி பண்ணணும். இங்கே யாரை பார்க்கக்கூடாது தெரியுமா, நம்ம மாறி மாறி நம்மளுக்குள்ளே பார்க்கக்கூடாது. அதாவது என்ன வரைக்கும் ஆன்சன் பெருசோ இல்லை ஆன்சன் வரைக்கும் டேனி பெருசோன்னு உள்ளது வந்ததுன்னா விஷன் வந்து நம்ம கண்ணில் இருந்து மாறிடும். நம்ம எங்கே பார்ப்போம், நம்மளுக்குள்ள அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னது லூப் இருக்கா, இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட உங்களை உடைக்க நான் பெட்டர்னு காட்டுறதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு இதுக்குள்ள பாலிடிக்ஸ் ஆயிரும். அப்போ இது ஒரு இடத்துல நம்ம இருந்தால் க்ரோத் வந்து ஃபாஸ்டராகவும் ரேப்பிடாகவும் இருக்குன்னு நான் அடிக்கடி வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆக்சுவலி நீங்கள் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நாங்கள் பேசுகிறதெல்லாம் யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அது அவங்க நினைக்கிற விஷயமே வேறு. ஆனால் நாங்கள் வந்து லேர்னிங் தான், இது ஒவ்வொரு நாளைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய லேர்னிங்கை நம்ம பேசுவோம். இதில் நான் அடிக்கடி இது ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், இதுக்கும் மஹிந்திராவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நம்மளை அவங்க பேச வைக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு க்ரூடான பொலியூரோ லைக் ஒரு மேனுஃபேக்சரர், அப்புறம் இந்த நோவோ ஸ்போர்ட் ஆகலாம், இந்த குவாண்டோ ஆகலாம், இந்த வெரிட்டோ வைப் ஆகலாம், இந்த மாதிரி பார்த்தாலே கடுப்பாகக்கூடிய கார்ஸ் எல்லாம் பண்ணின மேனுஃபேக்சரர் ஸ்கார்பியோவையும் பொலியூரோவையும் வச்சு பெட் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில், இந்த பெட்டுக்குள்ளே நான் காட்டினதே அந்த ஜோல்ட்டிங் ஆகும் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு 500 வந்து தான் அதையும் அடுத்த செட் கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போக முடியாதவங்க பின்னின் ஃபரினாவை எல்லாம் வாங்கி இவங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். டிவி 300 வந்த போது இதெல்லாம் இப்படி இல்லையே, நல்லா பண்ணலாமேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த மேனுஃபேக்சரரை நாங்கள் ரீசெண்டாக சொன்னோம் 2022 அவங்கள நம்ம பார்த்ததுக்கும் நானும் டேனியும் அந்த கேபில் திருப்பி வந்துட்டு இருக்கும்போது இதை பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். 3 இயர்ஸ் ஸ்பேனில் நம்ம எங்கேயோ பார்த்தாச்சு இல்லையா. அப்போ அதுக்கு அதோடைய அந்த வெளிப்பாடு எங்கே இருக்குதுன்னா அந்த விஷனில் இருக்குது. டேனி சொன்ன மாதிரி அந்த லைக் மைண்ட்ஸில் இருக்குது. அங்கே எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு அது எப்படி சொல்ல வாட் இஸ் தட், அந்த சீடு இருக்குது, அந்த தாக்கம் இருக்குது. அந்த ஃபீல் வந்து இப்போது மஹேந்திரா இந்தியா டிசைன் ஸ்டுடியோடைய அங்கே உள்ள ஒரு அஃபிஷியல் ஒருத்தர் யூகே டீமே இந்த டீமையும் எலாபரேட் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம கார்பரேட்டில் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் கூட பழகுறோம், எப்படி ஈகோ ஒர்க் ஆகும், எப்படியெல்லாம் இவங்க இருப்பாங்கன்னு இங்கே அந்த ஒரு கார்பரேட் ஃபீலே நமக்கு பெருசாக நமக்கு வெளிப்படையாக ஃபீல் தெரியாது. உள்ளே இருக்கலாம், பாலிடிக்ஸ் இல்லாமல் எதுவும் இருக்காது. ஆனால் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாரையுமே நெக் டு நெக்காக வந்து போட்டி போட்டு வேலை பண்ணுற பீப்புள் இருக்காங்க. அதில் இந்த டிசைன் ஸ்டுடியோவுடைய நம்ம ஒரு இடத்துல போகும்போது ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு தெரியும். இந்த அட்மாஸ்பியர் ஓகே, நமக்கு இப்போ நம்ம தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸோடைய குரூப்பில் நம்ம சேருவோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோடைய ஒரு ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு நம்ம போவோம், ஃப்ரெண்டோடைய இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஈவினிங் சேரும்போது கனெக்ட் ஆகிற பீப்புள் கூட அப்படி கனெக்ட் ஆகிரும்ல. அந்த மாதிரி ஒரு இந்த வேலு சாருக்கும் மிஸ்டர் இவருக்கும் பிரதாப் போஸுக்கு நல்ல சிங்க் இருக்குது. அதாவது டிசைன் டீம் ஒரு ஸ்டைல் இருக்குன்னா என்ஜினியரிங் டீம் நல்லா இருக்குது. அது ரெண்டு நல்லா கொலாபரேட் பண்ணுது. இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா எனக்கு இப்போ நான் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல. மேபி இதை வந்து மகேந்திராவுடைய நான் ஒரு ஃபேன் எல்லாம் கொஞ்சம் பேர் இப்போ சண்டை போடுவாங்க. மகேந்திரா ஃபேன் எல்லாம் கிடையாது.
ஆனால் இது ரியாலிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து அப்படி நினைக்கிறவங்க அந்த பீரியடை பார்த்தா போதும். இந்த ஈவெண்ட்டை பார்த்தா மேபி தெரிஞ்சிருக்கு, யாராவது லைவ் யூடியூப்ல பார்த்தா சொல்லுடா நீ அது அந்த ரீசனை சொல்லு. அதான் நமக்கு அது தெரியுது. அந்த ப்ரெசன்டேஷன்லேயே அவங்க 2 பேரும் ப்ரெசென்ட் பண்ணியதுலேயே அவங்களுக்குள்ளால இருக்கு அந்த சிங்க் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதான் அந்த ஃபோக்கஸ் இருக்குது. இன்னொன்று அந்த ஈகோ காட்டாமல், அதாவது ஒரே கோலை ஃபாஸ்டராக, ஏன்னா இன்னைக்கு வந்து காம்படிஷன் வந்து ரேப்பிடாக, அப்போ அந்த காம்படிஷனை அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டீம் வேணும். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கலாம், நீங்கள் எனி டைப்பான செட்டப்பை ரன் பண்ணாலும் உங்களுடைய கோல் வந்து, இப்போ நான் வந்து கன்னியாகுமரியில் ஒரு 100 சீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியை வந்து நாங்கள் பில்டு பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் இருந்தது அந்த டைமில். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டோ வேகன் ஸ்டார்ட் ஆன மாதிரி பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. மோட்டோ வேகன் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக, அது ஒரு மாடலாவோ பிஸ்னஸ் மாடலாவோ எல்லாம் பில்டு பண்ணப்பட்டது கிடையாது. ஆனால் நாங்கள் விண்டர்கின் பில்டு பண்ண போது மீன் பண்ணி அது எங்கே போகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் போக போக நம்ம எப்படி போனோம், இனி ஒரு 100 சீட்டர் கம்பெனி அளவுக்கு நம்ம மார்த்தாண்டமில் செட் பண்ணணும், அப்புறம் பல இடத்துல பிரான்ச்சஸ் வரணும்னெல்லாம் நம்ம நினச்சோம். அப்போ இந்த மாதிரி எல்லாருக்குள்ளே ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷனை பார்த்து நம்ம போகிறோம்னா இவங்களுடைய இந்த ப்ராசஸ் உண்மையிலே ஒரு கேஸ் ஸ்டடி. அதாவது அந்த கேஸ் ஸ்டடியில் அந்த ப்ராசஸை பற்றி கூட நான் நெக்ஸ்ட் பேசுகிறேன். நம்ம இப்போ ஆட்டோமொபைல இருந்து வேற டைரக்ஷனில் போகிறோமோ பிரச்சனை இல்லை, இதை கூட சொல்லிட்டு போகிறேன். எப்படின்னா ஒரு ஒரு மேனுஃபேக்சரர் ஆகலாம், இல்லை வந்து ஒரு காம்படிஷன், எனிபடி காம்படிஷனை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. ஒன்று, ஒரு நியூ டெக்னாலஜியில் சடனாக ஒரு லீட் எடுத்து அதிலிருந்து சேல்ஸை கேப்சர் பண்ணுறது. ஈவி ஒரு எக்ஸாம்பிள் ஈவி, அதாவது சடனாக ஒரு டீவியேட் பண்ணி எடுக்குது. இன்னொன்று கிரஷிங் த காம்படிஷனால நம்ம பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு லீட் எடுக்குது. அதுதான் நம்ம இந்த மாடல்ஸில் பார்த்தோம். இதில் மெயினாக என்னென்னா, மற்ற பிராண்ட்ஸ் எடுக்கும்போது இப்போ ஒரு பர்ஃபெக்டான டிசைனர் இருக்கலாம், அவங்கள டிசைனை அந்த அவுட்புட்டை கொண்டு வரதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் மேபி இல்லை, என்ஜினியரிங்கில் இருக்கும், இல்லைன்னா என்ஜினியரிங் இருக்கலாம். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய என்ஜினியரிங்குக்கு அந்த லுக்ஸ் மேபி மிஸ் ஆகலாம். இங்கே வந்து அதுதான் நான் சொன்ன அந்த சிங்க் வந்து இவங்களுக்கு இனி ஒரு அடுத்த ஒரு லீடர்ஷிப்பில் இருக்குமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் இது அவங்களுடைய க்ளோரியஸ் பீரியடில் ஒரு டைம். எல்லா பிஸ்னஸுக்கும் சரி, எல்லா ஆண்டர்பிரனராக இருக்கலாம், எனிபடி அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் இருக்கும், ஒரு சர்ஜஸ் பீரியட் இருக்குது. அந்த பீரியடில் மஹிந்திரா இப்போ இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து டேனி சொன்ன மாதிரி டிசைனும் அந்த என்ஜினியரிங்கும் ப்ராப்பராக சிங்க் ஆகுது. யாருமே காம்படிஷன், நான் இந்தியன் மார்க்கெட்டை சொல்கிறேன், இந்தியன் மார்க்கெட்டில் யாருமே நினச்சாலும் உடனே வந்து டச் பண்ண முடியாத சில விஷயங்களை அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம். ஏன்னா இப்போ இன்னொரு காம்படிஷன் மேபி ஹுண்டே ஆகலாம், இல்லை சுசுக்கி ஆகலாம், ஈவன் டொயோட்டா ஆகலாம். குளோபல் லீடரான டொயோட்டாவே ஒரு பிளாட்ஃபார்மை இந்தியாவுக்குள்ளே லோக்கலைஸ் பண்ண எனக்கு வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லி தான் சுசுக்கி கூட இந்த கொலாபரேஷன் இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டம் இது. இவங்க வந்து ஒவ்வொரு லாஞ்சிலையும் ஒவ்வொரு சேசிஸ் இல்லை ஒவ்வொரு டெக்னாலஜி இல்லை ஒவ்வொரு பிளாட்ஃபார்மை இது பண்ணுறாங்க. அதில் லிட்ரல் நம்ம பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகுது. அந்த பென்டாலிங் மிக்ஸ் ஆகுது, அந்த ஸ்டியரிங் சிஸ்டம் மிக்ஸ் ஆகுது, அப்புறம் அவங்களுடைய அந்த பவர் ட்ரெயின், ஆல்ரெடி பவர் ட்ரெயின்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. அதில் ஹைலைட் வந்து அந்த விஷன் டி, அப்புறம் ஹைலைட் வந்து விஷன் எஸ். விஷன் எஸ்எக்ஸ்டின்னு சொல்லக்கூடியது ஒரு டிகே இன்னொரு வெர்ஷன், அது கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது. ஆனால் விஷன் எஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம டிஃபெண்டர் காப்பின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. டிஃபெண்டரோடைய ஒரு சில் அவுட் அதில் தெரியுது. ஆனால் அப்படி இல்லை தெரியுது. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து வேற மாதிரி அது நம்ம வீடியோஸ்ல எல்லாம் எப்படி பர்சீவ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. நம்மகிட்ட நிறைய வீடியோஸ் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு, அதில் கொஞ்சம் கூட பெட்டரான அதை போட்டு விட்டா அது நீ இது பண்ணிக்க, அது பி ரோல்ஸ் இருக்கு. அப்படி அந்த ஒரு டே வெல் ஸ்பெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் இருக்குது. விஷன் எக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தாங்கல்ல, அது வந்து 3X உடைய அடுத்த ஜென்ரேஷன். நம்ம வீடியோலே பேசினேன், ஆனால் இப்போ தான் நியூஸ் எல்லாம் அப்படி வெளியே வருது. அதோட இன்டீரியர் பாருங்க, ஒரு ஃபைட்டர் ஜெட்டை தான் அதை மாக் பண்ணியிருந்தாங்க. ஷார்க்கோட அஜிலிட்டி ஃபைட்டர் ஜெட்டோடைய டிசைனை மாக் பண்ணியிருந்தாங்க. உள்ளெல்லாம் வேற லெவலில். அதாவது நம்ம ஒரு அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் கார்ஸ்,
ரெண்டட் இமேஜஸ் அதுவும் கொஞ்சம் இருந்து அதை போடு. ஆன்சன் எப்படி பார்க்குற இதை? அது லைவ்ல பார்க்கலண்ணா. ரெண்டு பேர் இல்லை அந்த எனக்கு வந்து அப்படி இல்லை, இந்த ஒவ்வொரு லாஞ்சிலையும் வந்து ஒவ்வொரு சேசியோட வரதாகவும் இப்போ புதிய பிளாட்ஃபார்மில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது வந்து அவங்க இதை தான் காட்டுது. இல்லை அவங்க போதும்னு நிற்கலையே. இல்லை நம்மளே இதில் இப்போ அந்த B6 XCV9 வந்தப்போ அது டோட்டலாக புதிய இது. அப்போ நம்ம என்ன தெரியும் இதுக்கு மேலே இனி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு இது வந்து எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் நோ. கண்டிப்பாக இது வந்து அவங்க திருப்பி இதுக்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 7W ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் ஆகலாம், ஸ்கார்பியோன் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் ஆகலாம், இது எல்லாமே ரீஇன்வெஸ்ட் ஆகுது. இப்போ ஸ்வராஜ் மஸ்டா இசுசு அந்த இதை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. 55% அந்த கமர்ஷியல் செக்மெண்ட் இதை எடுத்திருக்காங்க. அப்படி இண்டஸ்ட்ரியில் அவங்க திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த யூஏ எல்லாம் வேற லெவலில் இருக்குது. அதாவது ஆல்ரெடி நம்ம யூஏ புதுசாக பண்ணி கம்ப்ளீட்டாக புதுசாக பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாம் நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குது. இப்போ இனி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இந்தியாவில். நம்ம வந்து கரெக்டாக தான் அவங்கள ஒரு காலகட்டத்தில் இருந்து அவங்களோட க்ரோத்தை கணிச்சிருக்கோன்னு உள்ளதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். அதாவது ஒன்றுமே இல்லாத ஒன்றா நம்ம இருக்குன்னு நம்ம சொல்லலை. நம்ம ஒவ்வொரு தடவையும் இதை வந்து பார்க்கணும். இப்போ நான் வந்து என்னோட நோட் அங்கே இருக்குது. அந்த லான்ச் ஈவெண்ட் ஃபுல்லாகவே நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வீடியோவில் பேசுகிறத அவங்க சொல்கிறதுலேருந்து எடுக்கிறது தானே. முன்னாடி வந்து நம்ம வந்து இன்னொரு வெப்சைட்லேயோ இன்னொரு இந்தியாவுடைய டாப் ஜேர்னல்லேருந்து வாசிக்கிறத நம்ம லைவாக ஒரு லான்ச்சில் இப்போ தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு பீரியடில். அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அந்த வெஹிக்கிளில் இது இருக்குது, இதில் அடுத்து இந்த ஸ்டேஜுக்கு இது வந்திருக்குன்னா அவங்க ஹரியா இல்லை, அவசரமாக இல்லை. 27ன்னு சொன்னால் இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய அடாப்டேஷன் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம பார்த்த டிசைன்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாம் குளோபலி நிறைய டிசைன்ஸை அடாப்ட் பண்ணி தான் பண்ணி. இதெல்லாம் ஸ்கெச்சஸ் எல்லாம் புதுசெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல பிராங்கோ அங்கே லைட்டாக தெரியும். கண்டிப்பாக அது இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இல்லை இன்னொன்று அவங்க அடிக்கிறது அந்த ப்ரைஸு தானே. என்னதான் நம்ம இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு சொன்னாலும் இந்த ப்ரைஸுக்கு இன்னொருத்தங்களால இனி எப்போ பண்ண காம்படிஷன் வந்து இப்போ இவங்க காம்படிஷன் வந்து சப் 40 lakhsல உள்ள பிராண்ட்ஸு. அவங்க அந்த பிராண்ட்ஸை நம்ம எடுத்தால் குளோபலி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்லையே. இப்போ ஒரு ஹுண்டாய்க்கோ ஒரு ஸ்கோடாய்க்கோ டொயோட்டாய்க்கோ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும்னா அவங்க லைன் அப்பில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லேயே கிடையாது. கண்டிப்பாக இது வந்து இது ஒரு கேஸ் ஸ்டடி. அதாவது எப்படின்னா நான் சொன்ன மாதிரி காம்படிஷனை தாண்டி நம்ம போகணும், நேராக ஃப்ரெண்டில் போகணும். காம்படிஷன் இப்போ நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியை பார்ப்போமே, 6Eக்கும் 9Eக்கும் 6Eயில் இப்போ வரும் 6 தானே காம்படிஷனாக இன்னி ஒரு ப்ராடக்ட்ஸை கொண்டு வரணும்னா எல்லாருமே டிராயிங் போர்ட்ஸில் இப்போ இருப்பாங்க. இதை இன்னி கான்செப்ட் கொண்டு போய் கான்செப்ட்ல இருந்து வரணும். இவங்க அதுக்கு முன்னே இவங்க இப்போ அடுத்ததை கொண்டு வந்தாச்சு. அப்போ இப்போது ரூட்டு 2 அவங்க கிட்ட கிளியர் ஆயாச்சு. கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் எப்படி இருப்போம் அந்த ஒரு ஸ்டைல் கூட. அவங்களுடைய அந்த பார்ட்னர்ஷிப் வித் குளோபல் பீப்புள் எல்லாருக்கிட்டையும் உள்ள பார்ட்னர்ஷிப் வந்து இவங்களுக்கு பே பண்ணணும் நிறைய விஷயங்கள். இப்போ அவங்கள பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹேட் பண்ணுறது விஷயம். இப்போ நம்ம இந்தியாவில் பேட்ரியாட்டிசம் பேசுகிறவங்க, அதாவது ஆட்டோமொபைல்ஸில் மெயினாக பேட்ரியாட்டிசம் நான் குறையாக பேசலை, தப்பாக திரிக்க வேண்டாம். இதை ஆட்டோமொபைல்ஸில் பேட்ரியாட்டிசம் பேசுகிறோம், இண்டிஜினியஸை பற்றியெல்லாம் பேசுகிறவங்க கண்டிப்பாக இதை பேசணும். இதை பேச மாட்டேங்கிறாங்க. இதை பேசினா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நான் ஏன் வந்து இந்த நான் ஃபெயில் ஆனது நான் வின் ஆனதையும் இந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பேசினேன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு இடத்துல நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறோம். ஒரு விஷயத்த அந்த லேர்ன் பண்ணுறத நம்ம லேர்ன் பண்ணும்போது நமக்கு சில புரிதல் வருது இல்லையா, அது இதுக்கு உண்மையிலே ஒரு லேர்னிங் கவ். எப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ரூட் வந்து ஸ்லோவாக இருக்குதுன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல செதறன்னு அர்த்தம். இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும்போது தான் நமக்கு அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுக்கு மேலே போனால் ஃபினான்ஸுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆக்சுவலி டே வெல் ஸ்பெண்ட். நானும் இவ்வளோ கனெக்ட் ஆகும்னு நினைக்கல. அப்புறம் நிறைய பேர் வந்து அங்கே புனே பக்கத்தில் லோனாவாலா பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனாங்க. நாங்கள் அந்த டே ரிட்டர்ன் ஆகிட்டோம். எங்களுக்கு நெக்ஸ்ட் டே இங்கே கொஞ்சம் வேலை இருந்தது. ஆனால் பார்ப்போம் அடுத்த கட்டங்கள் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி. மஹிந்திரா ஆஸ் அ மேனுஃபேக்சரர் அவன் நாட் ஸ்டாப்பிங் எனிமோர். இன்னும் நம்ம அதில் ஒரு பாயிண்ட் அவங்கள சர்வீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் அதுக்காகவே டெடிகேட் பண்ணி பேசுவோம்.
அவங்க என்ஜினியரிங் எவ்வளோ தூரம் க்ரோ ஆகுதோ இனி அவங்க டெவலப் ஆக வேண்டிய ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு பேட்ச் இருக்குது. அந்த பேட்சை வந்து அவங்க கிளியர் பண்ணணும். முதல்ல அவங்க கிளியர் பண்ணது மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கிடைக்குது, நம்ம பேசுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க சர்வீஸ் எண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு அல்லன்னா இதில் உள்ள ஃபோக்கஸ் வந்து அங்கேயும் வரணும், அதுலேயும் வரணும். அது நம்ம பேசுவோம். அடுத்து E20 வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம உண்மையிலே முதல் பாட்காஸ்ட் நம்ம எடுத்தது புதன்கிழமை. வேளன் வெள்ளி வந்து நாங்கள் மும்பை போனோம். சனிக்கிழமை ஊரில் இருந்தோம். அதுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கு. நம்ம ரேஸ் வங்கி இருக்கார்ல, அவர் வந்து அதை பப்ளிக்கில் அவருக்கு வந்து மெயிலு ஸ்டோரி மிஸ்டர் இஷான் பரத்வாஜ், அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவரை நேராக பார்த்தாலே வந்து அவர் ஒரு டிஃப்ரெண்டான. நாங்கள் BS6 வந்து இந்த நம்ம பேட்மேன் எடிஷன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இந்த வாட்ச் தான் போட்டிருந்தேன், அந்த கருப்புக்கு மேட்ச் பண்ணி. அவர் வந்து என்கிட்ட ஐ லைக் யூ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த வாட்சை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆள். அவருக்கு வந்த மெயிலை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டார். அதாவது இது கவர்மெண்ட் சைட்லேருந்து அதாவது ஆயில் கம்பெனி சைட்லேருந்து ஒரு புஷ் இருக்குது, அதோடைய குட்ஸை வந்து பேசுங்க. நீ எப்போவுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் டேட்டாவை கொடுத்து தானே பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதோடைய இதே அதுதான். இப்போ நாங்கள் எங்களை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு கண்டிப்பாக எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளும் பண்ணுவோம், ஆனால் அது என்ன பண்ணுவோம், லிமிட்டடாக நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை தான் நம்ம பண்ணுவோம். எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்து போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஏதோ ஒன்று கிடச்சதுன்னு சொல்லி நம்ம பண்ணுறது கிடையாது. அப்போ அதனால நம்ம இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில் நம்ம வர மாட்டோம். இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் ரிவ்யூவர்னு நீங்கள் அக்ரி பண்ணால் நாங்கள் ரிவ்யூவர். ஆனால் நாங்கள் வந்து நம்ம சாதாரண ஒரு கார்ஸை பற்றி பேசுகிற கொஞ்சம் பீப்புள், அவ்வளோதான். அதே போதும், அதே மோர் தான் இருக்கும். நம்ம நினச்சதோடைக்கு நம்ம எங்கெல்லாம் ரீச் ஆயிடுச்சு. அதனால இந்த பேர் இதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்லை. அதில் இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறதுல எனக்கு ஈடுபாடே கிடையாது. அப்போது இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து நிறைய பீப்புளுக்கு இடையில் இந்த டேட்டா இன்னும் இதோடைய இந்த பர்டிகுலர் E20 இது எங்கே வந்திருக்கு, என்ன பண்ணுது, இதோடைய சைடு எஃபெக்ட்னு நம்ம எல்லாம் பேசுனது என்னன்னு உள்ளதை யாருக்கும் புரியறதுக்கு முன்னாடியே நிறைய ரூட்டில் இது ட்ராவல் ஆகி பல கதைகளுக்கு போயிட்டுருக்கு. அப்போ அதில் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இந்த E20 வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக தொல்லையாகவே நினைக்க வேண்டாம்னா டீசல் வச்சிருக்கிறவங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு வேற டிபிஎஃப் பிரச்சனை வருது இல்ல, டிபிஎஃப் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வேற பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவங்க இனி ஐசோபூட்டனால்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனம் அதுல ஆட் பண்ண போறாங்களாம். இதுல டீசல்ல பிளெண்டிங், அது வந்து டீசல்ல வருது. அது வர்றது வரைக்கும் அதை பத்தி நம்ம விட்டுருவோம். பெட்ரோல்ல BS4க்கு மேல இருக்கிறவங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். அதாவது நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வரைக்கும் இது இன்னும் மாறலாம். இது இனிமே ஒரு 6 மாசத்துக்கு இதுல நம்ம கேஸ் ஸ்டடீஸும் டேட்டா கலெக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு உள்ள டேட் வரைக்கும், இன்னைக்கு 21ஆம் தேதி தானே, 21 ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் படி BS6ல உள்ளவங்க சுத்தமாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா E10 காம்பேட்டிபிள் E20 காம்பேட்டிபிளுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆயிரும். BS6க்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த BS4 வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. யாருக்கு பிரச்சனைன்னு நாங்கள் சொன்னோன்னா, இல்லை இப்போ சொல்கிறோன்னா, பழைய கார்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதாவது ஒரு 2010க்கு முன்னாடியோ 2015க்கு முன்னாடியோ வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இந்த சோகால்டு பிரச்சனை. இப்போ இங்கே என்ன கன்வே ஆகப்படுதுன்னா, நம்ம கொஞ்சம் பேர் வந்து ஒரு ஃபால்ஸான டேட்டாவை சொல்கிறோம். இப்போது நம்ம சொல்லாமல் யார் சொல்ல முடியும்? இல்லை, அந்த ஃபால்ஸான டேட்டாக்கு முன்னாடி இன்னொரு பேனிக் இப்போ அண்ணாதை கிளியர் பண்ணிச்சு. அது பேனிக் அப்படின்னா இப்போ BS6 வச்சிருக்காங்களா, அவங்களே வந்து பேனிக் என்னன்னா, ஏன்னா கார்ல வந்து நாக்கிங் பிரச்சனை வரும், ரஸ்ட் இஷ்யூ வரும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு வராது. ஆனா இதுக்கும் பிரச்சனை இருக்குல்ல, மைலேஜ் டிராப் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எல்லா கார்ஸுக்கும் பிரச்சனை இருக்கு. அப்படின்னா இந்த 23க்கு முன்னால உள்ள E20 கேப்பபிள் இல்லாத கார்ஸுக்கு, ஆனா அது சீரியஸ், இந்த அளவு சீரியஸ் இல்லாம இருக்கலாம். அதான் நம்ம தரம் பிரிப்போம். இப்போ BS6க்கு முன்னாடி உள்ள கார்ஸ், E10 கார்ஸுக்குன்னா உங்களுக்கு சில டைம் ஃபியூல் எக்கனாமி லாஸ் வரலாம். ஆனால் உங்களுடைய ஃபியூல் லைனோ இல்லை வந்து அந்த பேக்கிங்கோ
ஐ மீன் அந்த ரப்பர் பார்ட்ஸோ இல்லை ஃபியூவல் டேங்கோ, ஏன்னா நிறைய இடத்துல பாலிகார்பனேட் டேங்க்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பதிலாக, அதெல்லாம் வந்து இந்த E10க்கு காம்பேட்டிபிளாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி E20 அதை எடுத்துக்கணும். BS4 வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை BS4. ஆனால் பழைய கார்ஸ் ரொம்ப பழசாக வச்சுருக்கிறவங்க, மேபி ஒரு 10 year old வெஹிக்கிள்ஸுக்கு மேலே வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்டை பற்றி அதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மேனுவல்லே நோட் பண்ணியிருக்காங்க E91 ஆக்டேனுக்கு ஈக்குவலண்டான ஃபியூவலை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போது ECU அடாப்ட் ஆகும்னு சொல்லி ஒரு இடத்துல நான் வாசித்தேன், எனக்கு அது புரியவே இல்லை. ECU அடாப்ட் ஆகும்னா பழைய ECUக்கு எப்படி தெரியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு லா இங்கே வரும், அந்த டைமில் நான் வந்து டேட்டாவை எடுத்து அடாப்ட் ஆகணும்? எனக்கு ஒரு நியாயமான டவுட், இது எனக்கு தெரியாத ஒரு டவுட். இதை நீங்கள் கேட்குற உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் இதை ஆன்சர் பண்ணலாம். இவங்ககிட்டே நான் இப்போ தான் கேட்க போகிறேன். இப்போது ECUன்னா என்ன ஒர்க் ஆகுது தெரியுமா? நான் புரிஞ்சுக்கிட்டபடி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், அது சென்சார்ஸ் மூலமாக டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவுடைய இன்புட்டை அதை அனலைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி அதுலேருந்து ஒரு கரெக்டிவ் மெஷருக்கோ ஒரு ஆக்சுவேட்டருக்கோ இல்லை வந்து எனி ஒரு டிவைஸுக்கோ அவுட்புட் கொடுக்கும். அக்ரீடா இல்லை? சென்சார் மூலமாக டேட்டாவை எடுக்குது, அது ஒரு அவுட்புட்டை தருது, அந்த அவுட்புட் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை தருது. ஆனால் ஃபியூலோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பழைய கார்ஸில் இப்படி ஒரு சென்சார் இருக்கா? எனக்கு தெரியாது. இப்போ ஃபியூவலில் வந்து வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சென்சார் இருக்குது. நமக்கு ஒரு இண்டிகேஷன் வரும், வாட்டர் சப்போஸ் ஃபியூவலில் இருந்ததுன்னா ஒரு லெவலுக்கு மேலே அது ஃபில் ஆகும்போது காட்டணும், நம்ம வெஹிக்கிளை டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. ஆனால் இது அப்போ எப்படி ECU அடாப்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒன்று. செகண்ட் ஒன், பழைய இன்ஜெக்டர்ஸ் BS6லேயே பிரச்சனை வரும்னு BS6ஓட அடாப்டேஷன் டைமில் 2020 காலகட்டத்தில் இன்ஜெக்டர்ஸ் அடி வாங்கும்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் லக்கிலி அது பெருசாக ஒரு பெரிய பிரச்சனையாக போகலை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வந்து நமக்கு தெரியுதுன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம கேள்விப்பட்டதும் நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்தோம் நிறைய பேருக்குள்ள இந்த சோகால்டு என்ஜினோடைய சின்ன ஹிக்கப்ஸ் ஆகலாம், இல்லை கார்பரேட்டர்ல கிளாகிங், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு இருக்கோம். மெயினாக கார்பரேட்டர் பைக்ஸ் தான். இப்போ நம்ம அந்த போஸ்ட் போட்டப்போ நமக்கு நிறைய அந்த கமெண்ட்ஸ், அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு நிறைய எஃபெக்ட் ஆகிருக்கிறது கார்பரேட்டர் பைக்ஸ் எல்லாமே. இப்போ அதான் சொல்லுவாங்க, என்ன 2 வருஷமா E20 இருக்குது, இவ்வளோ நாள் ஆகாமல் திடீர்னு உங்கள் கார் என்ன ஆக போகுதுன்னு. அது ஸ்லோவா, அதை தானே நம்ம பேசிட்டு. E20 2 வருஷமா இல்லை, E10 தான் 2 வருஷமா இருக்கு. அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணணும். இல்லை, E20 நிறைய செலக்ட் சிட்டிஸ், இப்போ சென்னை டெல்லியில எல்லாம் 2 வருஷமா இருக்கு. இல்லை E20 மட்டும் இல்லை, அதான் இன்னும் அது நமக்கு தெரியாது. சப்போஸ் அப்படி இருந்தாலும் அது உடனே இப்போ நம்ம பழைய கார்ஸ் யூஸ் பண்ணோம், உடனே இப்போ ஆகுமான்னு கேட்டா தெரியாது. அது மேபி 1 year ஆகலாம். இப்போ 5 வருஷத்துல போக வேண்டிய ஒரு பார்ட் வந்து 2 வருஷத்துல போகலாம். அப்போ அதை நம்ம யாரை ப்ளேம் பண்ணுவோம்? அக்ரீட். அதான் அப்போது இதுதான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற விஷயம். அதுக்காக நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இப்போ நான் அந்த ECU பற்றி சொல்லிச்சல, அதான் இது லாஜிக்கலாக இல்லாஜிக்கலான்னு தெரியல. எனக்கு ஒரு டவுட் வந்து, இப்போ அந்த எத்தனால் பிளண்டை வந்து ECU வந்து இது பண்ணி வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணணும் தானே நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் இதை பேனிக் ஆக வேண்டாம். அந்த கம்ப்ரெஷனுக்காக கரெக்டான ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ECU இது பண்ணலாம். இப்போ எத்தனால், அப்போ நம்ம கெரோசின் வந்து பெட்ரோல் கூட பிளண்ட் பண்ண ECU வந்து அதை கரெக்ட் பண்ணுமா? எப்படி கரெக்ட் பண்ணும்? அதே தானே அதுக்கும் வரும். இல்லை, இந்தியாவில் நம்ம சும்மா இந்த இன்ஜெக்டர் இஷ்யூ வந்து இந்த E20க்கு முன்னாலே பல காரோடைய ரீசேலும் பிராண்டிங்ல பிரச்சனை வர்றதே இதுதான். அப்போ இதில் இது அஃபெக்ட் பண்ணாதுன்னு இப்போ நம்ம வந்து BS6ஓட ஸ்டோரியே வேற. BS6 ஃபுல்லாகவே கம்பஷன் சேம்பரும் எக்ஸாஸ்ட் ஏர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்லி வேறு. இப்போது நான் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், ஒருத்தர் வந்து என்ன பர்சனலி இது பண்ணி, உனக்கு கெமிஸ்ட்ரியை பற்றி என்ன தெரியும், உனக்கு பேட்டரி காம்போசிஷன் பற்றி, அது என்னோட வேலை கிடையாது. காரை பற்றி நீங்கள் ஓட்டுறதுல கேளுங்க, அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் நான் இதை லேர்ன் பண்ணி தான் நான் இதில் பேசியிருந்தேன். எனக்கு எத்தனாலும் தெரியாது, ஏன்னா என்னுடைய ரோல் அது கிடையாது. நான் அந்த பழைய பாட்காஸ்ட் தொடங்கும் போதே சொன்னேன், ஃபிசிக்ஸை பற்றி கேட்டால் நான் இவங்களுக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் சொல்லிக் கொடுக்குற ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லுவேன்.
ஆனால் கெமிஸ்ட்ரி பற்றி நான் இவ்வளோ நாள் நீங்கள் பழகி ஒரு லைன் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளே எல்லாம் லேர்ன் பண்ணி எல்லாமே லேர்ன் பண்ணுறது. அப்போ நான் இப்போ வந்து பேட்டரியோட கெமிஸ்ட்ரி ஆகலாம், இல்லை வந்து இந்த விஷயத்த நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு என்ன டேட்டா இருக்கு அதுதான் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்ல தெளிவாக தெரியும், அந்த பழைய கார்ஸுக்கு புதிய ஃபியூவல் கரெக்ட் இல்லைன்னு மட்டும் தெரியும். இந்த என்டையர் ஸ்டோரி லைன்லேயே நாங்கள் போட்ட அந்த போஸ்ட்டில் நாங்கள் என்ன கேட்டோம்னா, எங்களுடைய பழைய கார்ஸ், அதாவது நானும் பழைய கார் ஒன்று நம்மகிட்ட இருக்குது, ஆம்சன்ட்ட இருக்குது, அந்த காருக்கு தேவையான நார்மல் ஃபியூவல் எங்களுக்கு தாங்க. E10 E20 நீங்கள் ஒன்றாவே வைக்கலாம். ஏன்னா E10 E20 பெரிய பிரச்சனை இல்லைன்னு நம்ம பேசுகிறோம். அப்படின்னா ஒரு ஃபியூவல் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து பிளெண்டட் அல்லாத 91 ஆக்டேனுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபியூவலை தாங்க, அது எங்களுடைய ரைட் வந்து நாங்கள் வாங்குகிறோம். E20 காம்பேட்டிபிளான கார்ஸ் இல்லை பைக்ஸ் வச்சுருக்கிறவங்க அதை வாங்கணும். இப்போ இங்கே இந்த கார்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை மட்டும் நம்ம பேசுகிறோம்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு ஒரு பிரச்சனை. அவங்க எங்கே தெரியுமா கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ் கூட கொண்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ ஃபார்மர்ஸோடைய ஃபினான்ஷியல் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய ரோல் வந்து அந்த ஃபினான்ஸ் பற்றி உள்ளது தெரியாது. அப்போ நான் தெரியாத விஷயம் பேசக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் பைக்ஸ் டெய்லி அவங்களுடைய லைஃபுக்கு ஓட்டுறவங்க அந்த ஃபார்மர் தான் ஓட்டுவாங்க. ஃபார்மர் அதுக்குள்ளே இன்க்ளூடடு. டெய்லி அவங்களுடைய லைஃபுக்கான ஓட்டத்துக்கு இடையில பைக்குக்கு ஒரு செலவு பண்ணுறதுக்கு அவங்களால முடியாத பீப்புள் தான் இந்த பைக் வச்சுருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு நம்ம பேசணும். அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இங்கே நம்ம அந்த ஸ்டோரியில் பார்த்ததுல 70% பீப்புள் பைக்ஸை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன, எனக்கு என்ன தோணுதுன்னா, பழைய பைக்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் இவங்க விற்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வித்துருப்பாங்க. கார்பரேட்டர்லாம் டெய்லி நம்ம காலமாக பைக் அடிக்கும், பைக்கு ஸ்டார்ட் ஆகல, ஒர்க்கு போகிறாங்க, அவங்க எத்தனை நாள் அதை வச்சு. இப்போ நான் ஒரு RX 135 வச்சிருந்த கதையும், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வித்த கதையும் நான் மோட்டோ ஃபேமுக்குன்னு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு யூனிகான் வாங்கி கொடுத்தாங்க அந்த பீரியடில். அந்த யூனிகான் கொஞ்ச நாள் வரைக்கும் பின்னாடி தான் இருந்து. அந்த யூனிகான் வச்சுருக்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். யூனிகான் காலையில் ஸ்டார்ட் பண்ணால் கிக்கர் அடிச்சோ இல்லை செல்ஃப் அடித்தா அது வந்து ஐடில் ஆகாது, அது ஸ்டார்ட் ஆகி நிற்காது. அதுக்கு சோக்கு போட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் சோக்கில் ஓட்டினா மட்டும், அதுவே சோக்கு போட்டாலும் ஸ்டார்ட் ஆகாது. அது ஒரு கடுப்புன்னா. எங்களை வீட்டில் ஒரு டைமில் பக்கத்து வீட்டில் ஆப்போசிட் வீட்டில் இப்போ சுற்றி ஃபுல்லாக யூனிகான் டெய்லி காலாம அது ஒரு சவுண்டு போடும் பாரு, கர கர கரன்னு சொல்லி. அதை எனக்கு ஒரு கட்டத்தில் அது வெறுத்து போகிறோம் அந்த ஸ்டேஜில். அப்போ இதுவே அதில் ஒரு தலைவலி இந்த ஹோண்டா என்ஜின்ஸில். அதுக்கு கூட இந்த பிரச்சனை சால்வ் இருந்ததுன்னா அந்த பீப்புளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, யாருக்கெல்லாம் இந்த ரியல் ப்ராப்ளம் அவங்களுக்கான ஒரு பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு இது புரியுது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு என்ன வேணாலும் ஒப்பீனியன் சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உலகம் மாறும்போது கூட மாற வேண்டியது. BS4 BS6 நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? E10 வந்து கவர்மெண்ட் சொல்லலையே, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? E10 பற்றி நான் சொல்லும்போது ஒரு ஆர்டிக்கிள் நான் வாசித்தேன். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஒரு ட்ராப் இது விட்டோம்னா அதோடைய குவாலிட்டி குறையும். ஆனால் அது இது ஒரு ட்ராப்பை கூட நம்ம விட்டோம்னா அது வேற ஸ்டேஜுக்கு போயிடும். அது மாதிரி தான் E20 இல்லையா? ஃபியூவலோடைய ஒரு 20%னா 5ல் 1 பங்கு வேற மாதிரி இருக்கு. 10ல் 1 பங்கு மாறுறது வேற, 5ல் 1 பங்கு மாறுறது. இன்னொன்று, இவங்க நிறைய பேரோட யூஎஸ்ல இருக்குன்னு இல்லையா, யூஎஸ்ல இருக்க ஒரு கார்ஸ் இங்கே கிடையாது. அடுத்து பிரேசில்ல இருக்குன்னு இல்லையா, பிரேசில்ல இருக்க முக்காவாசி கார்ஸ் இங்கே கிடையாது. பிரேசிலோட அவுட்லெட்ஸை பார்த்தியா, அங்கே வெரைட்டி ஆஃப் அங்கே எல்லா ஃபியூவலும் கொடுத்துருக்கா. மிச்ச உலகில் இவ்வளோ நாடு இருக்கு, அங்கே யாராவது இப்படி கொண்டு இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸுக்கும் தானே இது பண்ணுவாங்க. அப்போ அவங்க எப்படி இங்கே 2010லையும் 2015லையும் E20க்கான காம்பனன்ட்ஸை இந்தியன் கார்ஸில் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ண முடியும்? இப்போ நான் என்ன சொல்றேன், இன்னொன்று இது 2030ல வர உள்ளது. அப்போ அவங்க எப்படி 5 வருஷத்துக்கு முன்ன எந்த மேனுஃபேக்சர் வந்து அப்படி கால்குலேட்? அதுல ஒருத்தருடைய கமெண்ட் என்ன சிந்திக்க வச்சிருக்கோம், ஹோண்டாக்கு பண்ண முடியும்னா மற்ற மேனுஃபேக்சரர் பண்ண முடியும். ஏன் ஹோண்டாவை இப்போ புதிய கார் பண்ண சொல்லுங்க. ஹோண்டா கம்பெனி இங்கே இருக்குதானே, குளோபல் மேனுஃபேக்சர் தானே. நம்ம லாஜிக்காவே பேசுவோமே. ஹோண்டா எப்படி தெரியுமா E10 E20 கொண்டு வந்தது, குளோபலி வித்துட்டு இருந்த மாடல்ஸ் ஆல்ரெடி அது காம்பேட்டிபிள். அதை இவங்க வேற ஒன்றும் பெரிய இன்ஜினியரிங் ஒன்றும் பண்ணல, அப்படி இங்க கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கவுண்டர் பேச ஆரம்பிச்சா இப்படி டிட் ஃபார் டேட். இதுல என்னன்னா, யாருமே அந்த ஃபண்டமெண்டலோட ப்ராப்ளம். இப்போ நம்ம ஒரு காமன் மேனுக்கான ஒரு மீடியமை நம்ம ரன் பண்றோம், அதுல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்னா, எனக்கு அதுல பயங்கர வருத்தம் வந்தது. நம்ம கம்யூனிட்டி டேப்ல போட்ட ஒரு போஸ்ட் நான் அதை டெலீட் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி இதாச்சு.
எப்படின்னா நம்மளை வந்து ஃபாரின் மிஷனரிஸ் வந்து ஃபண்ட் பண்றாங்களா இதை பேசுறது. இங்க கம்பெனி அபராதத்துல ரன் ஆயிட்டு இருக்கு. நீ நினைச்சு பாரு, அதை வாசிச்சா வந்து நம்மளை பார்த்தா அப்படியே இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லவ் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். இப்போ லவ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டலான திங். அது பழைய காரோ புதிய காரோ. நேற்றைக்கு நான் வந்து ஜெரோமோடைய 800 கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலேயே அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அதாவது நான் 2002 2009 வரைக்கும் என்னுடைய கார் அதே கலரில் 3 பீம் சில்லரில் ஓட்டு. நமக்கு ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டினா என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதே தான் என்ன கொடுக்கும், 800 ஓட்டினாலும் கொடுக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே ஒன்று தான். ஜெரோம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், இந்த பிரச்சனையில் எனக்கு வண்டிக்கு என்ன பிரச்சனை வரும், அவனுக்குள்ள ஒரு ஆகனி இருக்கு, அதுக்காக உன்னோட வண்டி 800 இதுக்கு வேல்யூ இல்லை நீ போன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இல்லை, நம்ம இதில் சொல்யூஷன் சொல்ல வர்றது எங்கேயாவது ஒரு பங்குலையாவது E10K யாராவது இவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்கு, இவ்வளோ டிஃப்ரெண்ட் அவுட்லெட்ஸ் இருக்கு. இப்போ இந்த மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் சரௌண்டில் ஒரு இடத்துல இருந்தாலும் நம்ம பிரச்சனை இல்லை. கரெக்ட். ஏதாவது ஒரு பிராண்டாவது தந்தா கூட பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். சிம்பிள் என்னன்னா டேனி சொன்ன மாதிரி அந்த கார் டிசர்வ் பண்ணக்கூடிய, அந்த பைக் டிசர்வ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூயல் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் நார்த்தில் நிறைய பேரோட கார்ஸை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ சடனாக நாங்கள் வந்து கார்ஸை பொசஷனாக கன்சிடர் பண்ணுறது. நம்மளுடைய எஸ்ஐயோ இல்லை வந்து சோகால்டு இந்த மாதிரி கார்ஸை வச்சிருக்கக்கூடிய பீப்புளை அவங்களுடைய அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதோட பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்காது, வியர் அண்ட் டியர் இருக்குது. இது வரைக்கும் பெரிய தொல்லை கொடுக்காது இருந்த ஒரு இடமே ஃபியூவலுக்கு இங்கே ரேஷன் இல்லை, போய் நம்ம கிடைக்கிறத வாங்கி விட்டு நம்ம ஓட்டலாம். இப்போ ஃபியூவலே வந்து இதுக்கு செட் ஆகாத ஒரு ஃபியூவல்னு சொல்லும்போது அந்த மேனுவலில் தெளிவாக சொல்லியிருக்கு, 91 ஆக்டேன் நோ அடிட்டிவ்ஸ். அதில் ஒரு அடிட்டிவ் நீங்கள் சேர்க்காதீங்க. இது அதுலயே ஒண்ணு கொண்டு வராது, நீங்க இதுக்குள்ள அடிட்டிவ்ஸ் ஊத்துங்கன்னு, அது போடக்கூடாதுன்னு மேனுவல்ல சொல்லியிருக்கு. அதுதான். அதனால பழைய கார்ஸ் வச்சிருக்கிறது தப்பு கிடையாது. பழைய கார்ஸ் வெல் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்குன்னா அது ஒரு 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 பொசஷன். அதெல்லாம் சடனாக வந்து நம்ம ரஸ்டாவோ ராட்டனாவோ எல்லாம் விட முடியாது. நாங்கள் வந்து பழைய கார்ஸில் கொஞ்சம் நல்ல கார்ஸை தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் ரெடி பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற எல்லா ஊர்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல பார்ட்ஸ் கிடைக்கிறவங்க இருந்தாங்கன்னா நம்ம லிங்க் கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள். நான் உண்மையில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, இது வந்து இந்த 2 வீலர் பீப்புளை வந்து ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். அவங்க அடுத்து புதிய 2 வீலர் வாங்க நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க மென்டாலிட்டியில் வந்து ஒரு எலக்ட்ரிக் வந்து நிற்கும் இல்லையா? நான் 2 வீலர்ஸ்ல தானே ஈவி கன்வர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதை பார்த்து இந்த இது கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம இதில் பேச. இந்த E20 நம்ம அந்த எஃபெக்ட்ஸ் பற்றி பேசுகிறப்போ நம்ம ஸ்டோரி போட்டோம்ல, அதில் வந்து கரெக்டாக 3 ஸ்டேஜஸ் இல்லைன்னா டைப்ஸ் இருக்குது, 3 ரெஸ்பான்ஸ் இருக்குது, 3 டைப்பான ரெஸ்பான்ஸ். அது எப்படின்னா, அந்த பைக்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அந்த கார்பரேட்டர் பைக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து கார்பரேட்டரில் கிளாகிங் எல்லாரும் அது ஒரு டைப். அதுக்கப்புறம் இந்த 2010-13-12க்கு முன்னாடி இருக்கிற வண்டி, அந்த கார்ஸ் 2005 எஸ்டீமு அந்த கார்ஸ்லாம் இருக்குது. அந்த கார்ஸ்லாம் வந்து கோல்டு ஸ்டார்ட்ல இஷ்யூ, நாக்கிங், இதெல்லாமே வந்து நமக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கார்ஸில் வந்து எல்லாரும் ரிப்போர்ட் பண்ண வந்து மைலேஜ் ட்ராப். மைலேஜ் ட்ராப் BS4 எல்லாம் இல்லை, அது வந்து எல்லாருக்குமே இருக்கு, அது காமன். ஆனால் அந்த நாக்கிங் பிரச்சனை இது வந்து இப்போ E20 இருக்கிறது வந்து இருக்காது, காம்பேட்டிபிள் இருக்கிறதுல. ஆனால் மைலேஜ் ட்ராப் வந்து கண்டிப்பாக இருக்கு. அப்படி வந்து ஒவ்வொரு ஏஜ் அந்த மைலேஜ் டிராப் ஒரு சிம்டம் தானே. மேபி அது ஃபியூச்சர்ல அதுல இருந்து வேற பிரச்சனைகள். அதாவது இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு எனக்கு தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் 41 வயசில் போயிட்டுருக்கேன். என்னுடைய லைஃப் ஸ்டைலு ஒரு ஸ்டைலில் இருக்கும்போது நான் என்னுடைய ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுற நேச்சரில் இல்லாமல் நான் வந்து இந்த ட்ரக்ஸ் எடுக்கிற ஒரு ஆளுன்னு வச்சுக்கேன், அது என்னுடைய ஃபிசிக்கை டேமேஜ் பண்ணுமா இல்லை என்னுடைய லாங் ரன்னில் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா?
அதான் அது நமக்கே தெரியாம ஸ்லோவா தானே பண்ணும். அதே தான் இது ஒரு சைலண்டான வேலை தான் உள்ள நடக்கும். இவங்க ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் சொன்னாரு, இது மெயின்டைன் பண்ணாத வெஹிக்கிள்ஸ்னால உங்களுக்கு வந்து இப்படி நடக்குதுன்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது. இது ஒரு நாக்கிங்கோ, அது நாக்கிங் சொல்லக்கூடியது என்னது, உனக்கு வெஹிக்கிள் ப்ராப்பரா ஃபயர் ஆகல, இம்ப்ராப்பரா ஃபயர் ஆயிருக்கு, அதோடைய கம்பஷன் கம்ப்ளீட் ஆகல, அன்பேண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வெளியே போகலாம், இல்ல அது வந்து எங்க போய் கிளாக் ஆகும், கேட்ல போய் கிளாக் ஆகும். அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு என்ன சம்பந்தம்? இது மாதிரி ஒவ்வொன்றா தான் அது வரும், ஒவ்வொரு ப்ராப்ளம் தான் வரும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நானும் டேனி இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். நம்ம ஒரு ஃபியூல் டேங்க் வச்சிருக்கோம், ஹாஃப் த ஃபியூல் வச்சிருக்கோம். பெட்ரோல் வந்து வேப்பர் ஆகும் இல்லையா, வேப்பர் ஆனாலும் டேங்க்ல மேல போய் அதோடைய கண்டென்ட் என்னதாகாது, வாட்டர் மாதிரி போய் படியாது, போயிடும். இதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இதோட எத்தனாலும் அந்த பெட்ரோல் பிளெண்டிங்கும் ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆகி அது தனியா வேப்பர் ஆச்சுதுன்னா அது வாட்டர் வேப்பரா மேல ஆகும். இது ஒரு ஸ்டடி தான், இதை நாங்க லைவ்ல எல்லாம் பார்க்கல. அப்ப அது என்ன பண்ணும், ரஸ்ட் ஆக்சலரேட் பண்ணும். எல்லா டேங்க்லயும் ரஸ்ட் இருக்கும். யாரெல்லாம் ஃபுல் டேங்க் போடாம வச்சிருக்காங்களோ, நீங்க எனி மோட்டர் பைக்கோட டேங்கை ஓப்பன் பண்ணி பாருங்க, ரஸ்ட் இருக்கும் உள்ள. அந்த ரஸ்ட் என்ன பண்ணும், டர்ட்டும் ஸ்மட்ஜுமா அழுக்குமா எங்க வரும், இங்க இன்ஜெக்டருக்கு கொண்டு வரும். அது ஒரு பிரச்சனை தானே. அப்படி இது வந்து இந்த ப்ராசஸ் நிறைய, அதாவது ஓல்டர் வெஹிக்கிள்ஸுக்கு தான் இன்னும் எவிடண்டா தெரியும். நம்ம என்ன சொல்றோம், ஓல்டர் வெஹிக்கிள்ஸ்ல வச்சிருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்னா இது ஒரு பர்டன், அடிஷனலான ஒரு பிரச்சனை. மெயின்டைன் பண்ண பற்றி பேசணும்னா, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். அதை பார்த்தோன்னா என்ன லைட்டாக ட்ரிகர் ஆச்சு. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, அவர் வந்து என்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா, கார்ஸ் வந்து என்ஜினியரிங் பண்ணுறப்ப வந்து இதுக்கெல்லாமே வந்து சொல்யூஷன் இந்த மாதிரிலாம் வரும் ஃப்யூச்சரில், அதுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி தான் என்ஜினியரிங் பண்ணுவாங்க, அதனால் இது வந்து பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு. அது ஒன்று. அப்போ அது என்னன்னா, அப்படி பண்ணுறாங்க, அப்படி அவ்வளோ ரிசர்ச் பண்ணுற கார்ஸ் வந்து இல்லை இப்போ ஏதாச்சும் கார் பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் இது போட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு யாருமே ஃபர்ஸ்ட் சொல்லலை. அப்படின்னா டொயோட்டா இப்போ வந்து முதல்ல நோட்டிஃபை பண்ணாங்கல்ல, வேரண்டி ஏதோ கொடுக்க மாட்டோம். அடுத்து எந்த மேனுவல்லுமே நீங்கள் இவ்வளோ ஃபியூல் போடலான்னு சொல்லலை. அப்படியே ரிசர்ச் பண்ண காம்போனன்ட்ஸுக்கு வந்து மேனுவல் அப்படி ஃபர்ஸ்ட் போட்டிருக்கலாம்ண்ணா. இது இப்போ மாருதி கிட்டு கொண்டு வருது, அப்படி பண்ணியிருந்தா கிட்டு கொண்டு வருது. அதான் இல்லை, அவர் அப்படி போஸ்ட் போட்டிருந்தாரு. இதில் இன்னொன்று வந்து ஆன்சன், இதில் ஒரு என்னுடைய ஒரு பாயிண்டோட சொல்லுங்க. இதில் என்னன்னா, இன்னும் யாருக்கு இதுல தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. ப்ராப்ளத்தை நம்ம பேசுறோம், இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா உண்மையில எனக்கு இன்னைக்கு தெரியாது. ஏன்னா ஃபியூல் கிடைச்சா நம்ம கிட்ட கார் இருக்கு, அதை என்ன பண்ணானே நமக்கு தெரியும். நானும் இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன், டே இனிமே வந்து டேங்கை கிளீன் பண்ணணும், ஃபியூல் லைன் எல்லாம் கிளீன் பண்ணணும். நம்ம கிளீன் பண்ணிட்டு எங்கேயாவது கொண்டு போய் 100 ஆக்டேன் 100 இருக்கிற ஃபியூலை டேங்க் ஃபில்ல போட்டுட்டு தான் நம்ம இனிமே யூஸ் பண்ணணும். அதை வச்சிருக்கோம்னா அடிஷனலா நமக்கு செலவு. இந்த ஃபியூல் வாங்க எங்க தெரியுமா போனோம், இந்த நியரஸ்ட் விசினிட்டியில எங்கேயுமே அந்த ஃபியூல் இருக்கு, ட்ரிவாண்ட்ரத்துக்கு தான் போகணும். இந்த நாகர்கோவில் நீ இருக்கானு நாளைக்கு போகும்போது வர்றதுக்கு நமக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வர்றதுக்கு. அப்போ இதுல யாருக்குமே அதாவது யாருமே இதுல வந்து கன்க்ளூஷனுக்கே இப்ப வரக்கூடாது. அதாவது கன்சியூமரையும் திட்டக்கூடாது, கவர்மெண்ட்டையும் திட்டக்கூடாது. இன்னொன்னு கூட, அந்த இன்ஃப்ளூயன்சர் போஸ்ட்ல என்ன போட்டிருந்தா, அது பார்த்தாலே வரும். அது எப்படின்னா, யாருமே யாருமே வந்து காரை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு. இப்போ அந்த இஷ்யூஸ் வந்து என்ஜினில் தான் வருது. என்ஜினில் வந்து என்ன மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணணும்? இல்லை அதுதான் நான் சொல்லுங்க, அதில் நம்ம என்ன பண்ணணும், இன்ஜெக்டருக்கு நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் இல்லை அதுதான் நான் கேட்கேன். என்ஜின் இப்போ கார் வந்து கிளீனிங், இல்ல காருக்கு வந்து ஆயில் சேஞ்ச் இருக்கு, ரெகுலர் சர்வீஸ், அதுலயும் ஆயில் சேஞ்ச் தான் வரும். அதை தவிர நம்ம இன்ஜின்ல என்ன மெயின்டைன் பண்ணலாம்? அந்த கம்பஷன் சைட வந்து நம்ம ரெகுலர் ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ்ல இன்ஸ்பெக்டிங்ல ரீப்ளேஸ்ல ஒண்ணு இல்ல. அது மேபி ஒவ்வொரு பிராண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு புரோட்டோகால் இருக்கலாம். அது அந்த டைம்லி சர்வீஸ்க்கு நம்ம விடும்போது நம்ம இன்ஜினை கழட்டி க்ளீன் பண்ண முடியாது இல்ல. அதுவும் அண்டில நல்லா அங்க ஒரு சோக்கிங்கோ ஒரு இஷ்யூ வந்தா மட்டும்தான் அந்த கம்பஷன் சைடே ஓபன் பண்ணுவாங்க. ரயில் கேமையோ அது அந்த லைன் போட்டதே வந்து இல்லை, அதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம இப்போ யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேச வேண்டாம். நான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னா, யாருக்கெல்லாம் இதில் தெளிவு இல்லையோ அவங்க யார் இதை பற்றி ஒரு ஒப்பீனியனை தயவு செய்து யாரையும் கன்ஃபியூஸ் பண்ண சொல்லாதீங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனால் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம், இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும்தான் பிரச்சனை தான். இவ்வளோ பேர் பேசுகிறோம், நாங்கள் பேசணும்னு சொல்லி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்னன்னா, நாங்க கொஞ்ச நாளாவே கேட்டுட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே இதை பார்த்து தான் கை காட்டுது. கமெண்ட்ஸ் போட்டவங்களும் நமக்கு ஸ்டோரி சொன்னவங்களும் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த இஷ்யூ கிடையாது. இப்ப நடந்து எல்லாருக்குமே ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. அது இதனால எல்லாருக்கும் ஒரு இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப இதுக்கு இப்ப கவுண்டரா என்னது தெரியுமா,
கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் கார் மேக்கர் என்ன பண்ணியிருக்காவ சடனா வந்து நான் ஒரு அப்ப அதுல பிரச்சனை இருக்குதானே. நான் அக்ரி பண்ணது எப்படி தெரியுமா, ஓகே நம்ம போன பாட்காஸ்ட் பேசுறதுக்காக இந்த கண்டென்ட் எல்லாம் ப்ரிப்பேர், அது அங்கே இருந்து அந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. உண்மையிலே இந்த பிரச்சனை எவ்வளோ டீப்பாக இருக்குது, இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் ரீச் ஆகும்னு நம்ம தெரியல. டேனிட்ட நான் அன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது டேனிட்ட பேசணும், டே இது நம்ம பேசணும், கரெக்டாக தான் பேசணும், நம்மளுடைய ஹார்ட்டை வச்சு தான் நம்ம பேசணும், இது வந்து ஒரு யாரோ சொன்னாங்கன்னு நம்ம பேசலை. ஆனால் இது எப்படி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படும்னு பார்த்தா மாருதி ஒன்று என்ன பண்ணுறது, நம்ம அந்த பாட்காஸ்ட்லேயே பேசணும், ஒரு கிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம போட்ட ஸ்டோரிக்கும் கமெண்ட்டுக்கும் வீடியோக்கும் கீழே ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்றாங்க. அப்ப அதுல ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம நேஷன் வைடா கவர்மெண்ட் இதை ரிவோக் பண்ணுமான்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது, வாய்ப்பே இல்லை. இப்ப இதுக்கு ப்ரொடெஸ்ட் ஒன்றும் நடக்க போறது இல்லை, நடக்க போறது இல்லை. இது அப்படியே சிம்பிள் விஷயம், ஒரு நார்மல் பெட்ரோல் அவுட்லெட் ஒரு 5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு ஒரு பங்கு இருந்தா தாண்டி வச்சாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். ஒரு அப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க அங்க போய் அந்த ஃபியூலை போடுவாங்க, அவ்வளவுதான் இல்லையா? அதுல ஒரு மாதிரி பட்டவங்க எல்லாம் செல் பண்ணதான் போறாங்க. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கேடா, நீ லாங் டேர்ம்ல இது ஒண்ணு இனி நடக்காது. இந்த பழைய கார்ஸையோ பழைய பைக்ஸையோ உண்மைதானே, இதெல்லாம் மெயின்டைன் பண்றதெல்லாம் இனி நாட் ஈஸி. அது வந்து அந்த ஒரு பார்த்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இதில் நல்ல ஹாப்பியாக காணும். அவங்க எல்லாருமே எப்படி அவங்களுக்கு சேல்ஸ் ஆக்சலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. இது வரைக்கும் தெரிஞ்சது உண்மையில் இதில் நாங்கள் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கோம். எப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆகனி, ஒரு வருத்தம், ஏன் தெரிஞ்ச விஷயம் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அதில் நீங்கள் அந்த ரேஸ் மங்கி எது சொன்னி அவருக்கு ஒரு போஸ்டில் உள்ள ஆகனி வேற ஆட்டோமொபைல் ரிவ்யூவர்ஸ் இதற்கு பாசிட்டிவாக பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி அதில் இந்த ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாகர்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு எத்தனை நாள்லாம் என்னன்னு தெரியாது, பிளெண்டிங். அது என்னன்னா எனக்கு இதில் என்ன டவுட் வந்துன்னா, இப்போ மற்ற கண்டென்ட் நம்ம நிறைய இதை மாதிரி பார்த்துருப்போம், அதை பற்றி நமக்கு நாலேஜ் இருக்காது. மேபி அதுவும் இப்படிதான் ஒரு ப்ரொபகண்டா தானே இது எல்லாமே. ஒரு டேட்டா இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டேட்டாவை நம்ம மேலே திணிக்கிறாங்கன்னா, ஈவன் இப்போ நீ எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஒரு ஃபார்மசூட்டிக்கல்லையோ, நான் எல்லாத்தையும் அப்படி கோர்வையாக சொல்லலை, நம்ம சடனாக கேட்கும்போது ஓ இது இப்படி இருக்கா, இது இப்படி பண்ணுமான்னு எல்லாம் பார்த்தா எல்லாத்துக்குள்ளேயும் பேக்கில் இப்படி இருக்குமா இருக்கு. எனக்கெல்லாம் இப்போ இதை நினைச்சாலே ஃபியராக தான் இருக்குது. ரீல்ஸ் எல்லாம் பார்க்காம இருக்கேன். நல்லது, நம்ம ரீலும் பார்க்க மாட்டாங்க, வரும் நம்ம ரீலும் பார்க்க தப்பி பழச்ச போட்டு. இல்லை என்னன்னா ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இல்லை இந்த சினாரியில், அது மட்டும் தெரியுது. ஏன்னா பயங்கர தெளிவுன்னு சொல்லல. இல்லை அதாவது நான் வந்து என்னைக்கு சொல்ற ஒரு விஷயம், ஆட்டோமொபைலும் சரி இந்த டெக்னாலஜியும் சரி, நான் எவ்வளோ % நான் எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நீங்கள் 20% எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்னு நான் நினச்சி வச்சுருக்கிறது ஒரு 20% தான். இன்னும் 80% நான் படிக்க இருக்குது. 80% எதில்? எக்ஸிஸ்டிங்கில். அதுக்கு மேலேயாக்க நம்ம டெய்லி இவால்வ் ஆகுறதுல படிக்கிறோம். அதுக்காக நம்ம மேத மாதிரியெல்லாம் இங்கே உட்காந்து பேசல. என்னைக்கு நம்ம பண்ணுறதுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் நம்மளுடைய நாலேஜை நம்ம எடுத்துகிட்டு தான் வரோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்தான்னா, நம்மளுக்கு கார்ஸை பற்றியும் கார்ஸை ஓட்டுறதுலையும் இந்த பீப்புள் சொல்கிற இந்த ப்ராப்ளத்தையும் அசஸ் பண்ணுறதை வச்சு நமக்கு தெரியும் ஒப்பீனியனில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷனும் நம்ம கேட்டோம். என்னது? நியாயமான ஃபியூவல், நியாயமான வெஹிக்கிள் இருக்காங்க. அவ்வளோ. இதுக்கு மேலே நம்ம இதில் சொல்லி என்ன பேச முடியும், என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். ஆக்சுவலி வேற 2 கதை இருக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சு? டக்குன்னு முடிப்போம். டாடா மோட்டார்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு திருப்பி போயிருக்காங்க, ரீஎன்டர் ஆயிருக்காங்க. ஹேரியர், கவ் அண்ட் பஞ்ச் அண்ட் டியாகோ, இந்த 4 ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுடுங்க, கர்வில் வந்து ரெவோட்ரான் தான் போயிருக்கு, ஹைப்பரியான் போகல. ஹைப்பரான் இல்லையே, இருக்கு ஆனால் இல்லை. மோட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு பார்ட்னர் ஒருத்தர் கூட தான். அவங்க வந்து ஆல்ரெடி ஆட்டோமொபைல் இம்போர்ட்டிங், சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணுற ஒரு டீம். அவங்க ரொம்ப பெரிய டீம். அங்கே அவங்க கூட கொலாபரேஷனில் 40 டீலர்ஷிப்ஸ் இப்போ ரெடி ஆகுது. 2026 அது 60 ஆகும். இந்தியாவிலேருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. சிட்ரா நீங்கள் வந்த மாதிரி 60 டீலர்ஷிப். சின்ன நம்பர். இது எக்ஸாம்பிளுக்கு சிட்ரான எழுத்தான் பார்த்தியா. அப்புறம்
மஹிந்திரா வந்து டர்பனில் அவங்களுடைய ஆல்ரெடி 2018 இருந்த ஓல்டு பிளான் பக்கத்திலே ஒரு புதிய ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அசம்பிளி லைனை வந்து பில்டு பண்ணாங்க. ரீசெண்ட்லி அதை லான்ச் ஆன அந்த ப்ரெஸ் கிட்ட நான் வாசிக்கும்போது கவா சுலு நட்டால்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லையாக்க அந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஸ்டேஜில் கிரிக்கெட்டை வந்து இப்போ எல்லாம் இவங்க கிரிக்கெட் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது மேட்சை பற்றின அந்த எந்த டீமில் எந்த பிளேயர் இருக்காங்கன்னு கூட எனக்கு இப்போ தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு வருஷம் ஜான்வரி ஆனால் டிசம்பர் வரைக்கும் இந்தியா எங்கெல்லாம் டூர் போகும், எந்தெந்த டேஸில் மேட்ச் இருக்குது, எந்தெந்த இடத்துல உலகத்தில் இருக்கிற இடங்களுக்கு பேரே வந்து நமக்கு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வச்சு தான் அந்த நியூசிலாண்டா கிரைஸ்ட் சர்ச் இருக்கும் அப்படி இருக்கு இப்படி ஞாபகம் இருக்குது. அதில் க்ளூஸ்னர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ். அவருடைய கவுண்டி வந்து கவா சுலு நட்டால். இது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எனக்கு அதை பார்க்க பயங்கர சந்தோஷம் இருந்தது. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் இதில் கேட்டோம் பார்த்தியா, அங்கே அது ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அங்கே வந்து இவங்க 1000 பிக்கப் பெர் மந்த்துக்கு பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. மஹேந்திரா ஆல்ரெடி அங்கே வந்து 3XO 700 ஸ்கார்பியோனை விற்கிது. நம்ம மார்க்கெட்டில் இல்லாத ஸ்கார்பியோ பேஸ் பண்ணி நீ அது போய் இன்னைக்கு வந்து நீங்கள் 2 பேரும் அதான் நான் சொன்னேன். இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை போய் பாருங்க. .ZAன்னு சொல்லக்கூடிய லிங்க்ல இருக்கும். Mahindra.ZA அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோட பிக்கப்பை மட்டும் மனசில் நினைங்க. நம்ம வந்து மசாய் மாராலேயோ இல்லை ஆப்பிரிக்கன் இந்த சஃபாரிலேயோ ஒரு வெஹிக்கிள் பார்ப்போமா, அந்த பீப்புள் மேலே நிற்பாங்க. அது வந்து அவங்களுக்கு கேம் வீவர்னு இருக்கு. அது S4 S6ன்னு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, S4ன்னு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் யூனிட் இருக்குது, S6ன்னு ஒரு மைனிங் ட்ரக் இருக்குது, அப்புறம் SC DC கரோன்னு சொல்லி வேற ஒரு மாடல் இருக்கு. நம்ம எல்லாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அதான் நான் இது ஆச்சரியமான விஷயம். பொலிரோ பிக்கப் இருக்கு. பொலிரோ பிக்கப் நம்ம இங்கே பார்க்குற அதே பிக்கப் தான் இது. கண்டிப்பாக இது ஃபோட்டோஸ் எல்லாம் வெப்சைட்ல எடுத்து போட்டு நம்ம மோட்டோ ஃபேமுக்கும் புதுசாக இருக்குது. அதெல்லாம் இந்தியாவில் வைக்காம இந்த இதெல்லாம் அவங்க அங்கே ஓடி. ஓகே, இவ்வளோதான் கதை. எல்லாம் சொல்லிட்டோமா? ஒன்று விட்டிய என்ன மேன் அந்த லிமிட்டட் ஐயோ அது எப்படின்னா, நாங்கள் அன்னைக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம் நானும் டேனி. சரி ஈவியாவது இருந்துட்டு போட்டு லிமிட்டட் எடிஷன் வந்தது. நம்ம நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, இந்தியாவில் வந்து அடுத்த கட்ட ஜெனரேஷனுக்கு கலெக்ஷனுக்காக கலெக்டபிளாக வந்து இல்லைன்னு. ஏன்னா நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கிறதே ஒரு கலெக்டபிள் பேட்ஜை வந்து நாங்கள் ரீசெண்டாக பார்த்ததுல உள்ள ஒரு சந்தோஷம் தான். அந்த பேட்ஜை நினைச்சாலே ஒரு கலெக்டபிள் சந்தோஷம். அப்படி உள்ளதில் ஒரு 300 நம்பர் ஓகே 0 1 2 3 வரும்னு பார்த்தா இவங்களுக்கு 300 விற்கும்க்கு மேலே எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி அதை 300 999 கூட்டியிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு கூட்டினது கூட பிரச்சனை இல்லை. அதுதான் நான் போயிட்டு வந்து நான் வந்து டேரக்டே பார்த்தேன் இல்லை, அவங்களுக்கு பயங்கர ஹைப்பு போல இருக்கு. 999 அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு இந்த டோரை திறந்து உள்ள வரும்போது டேரக்ட் சொல்ற அப்படி இருந்ததுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பார்த்தீங்களா என்னடே ட்விஸ்ட்னு கேட்டா, இந்த பேட்ஜ் நம்பரை யார் வேணாலும் டிசைட் பண்ணலாம். அப்போ அது எப்படி பேட்ஜ் ஆகும்? அப்படின்னா 10ஆம் நம்பர் பேட்ஜை 10 பேர் வாங்கலாம். அப்போ என்னோட ஜெர்சி நம்பர் என்ன பிடிக்கிற மாதிரி காரோடைய இப்போ இது கலெக்டபிள் வேல்யூவே கிடையாது. இதுக்கு பேட்ஜ் அதுக்கு வெளியில ஸ்டிக்கர் அடிக்கலாமே, நம்ம தங்க பொண்ணுல கொண்டு போய் ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டலாமே. நோ நாட் அ பேட். ஒரு பி வாங்கி சாட்டின் குரோம் ஆல்ரெடி வி வச்சிருக்கிற மக்கள் எல்லாருமே பேட்மேனை ஒட்ட தான் போறாவ. கரோல் பாக்ல இருந்து மற்ற பேட்மேனுக்கு மஸ்கட் எல்லாம் வரதான் போகுது. அதுக்குள்ள ஒரே யூனிக்னஸே உள்ள இருந்த இந்த பேட்ஜ் தான். இனி அதுவும் போச்சு. இல்லை அதுக்கு அவங்க ஆல்டர்னேட்டாக ஏதாவது இந்த 300 ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிட்டு அடுத்து வேணா நம்பர் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா 999 லான்ச் பண்ணியிருக்கலாம். அதுதான் என்னத்தை. சரி ஓகே, இது கொஞ்சம் நம்ம அது கலெக்டபிள்னு சொல்லுவோம். நாட் அ கலெக்டபிள் ஒரு எடிஷன் அவ்வளவுதான். பேட்ஜ் எடிஷன் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, க்ளோஸ். நிறைய டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் நம்ம யூடியூப்ல ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிரியர் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.